வசியம் அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே எல்லாருடைய மனசுமே தவறாக தான் சிந்திக்கும். வசியம் அப்படின்றது தவறான வார்த்தை கிடையாது. மனைவினுடைய பேச்சுக்கு கட்டுப்படாத கணவரை, வாழ்க்கையில் தடமாறி செல்லக்கூடிய கணவரை நல்லபடியாக மாற்றி வழிநடத்தி மனைவி சொல் பேச்சு கேட்டு நடக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடுகளில் மனைவிக்கு மரியாதை இருக்காது. மனைவி பேச்சுக்கு செவி கொடுக்கவே மாட்டாங்க. எல்லாருக்கும் புரியும்படி சொன்னால் மனைவியை ஒரு டம்மி பீஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் எல்லாம் பண பிரச்சனையும் சரி, மற்ற பிரச்சனைகளும் சரி தலை விரிச்சு ஆடும். காரணம், கணவன் தன் இஷ்டத்துக்கு குடும்பத்தை ஆட்டி வைப்பார். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களோட வீட்டில் இருந்தால் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிச்சயமாக தவற விடாதீங்க. முழுசுமாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சொல் பேச்சு கேட்காத கணவரை திருத்த இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு உங்களுடைய கணவர் பயன்படுத்துகிற ஒரு துணி தேவை. அது அவர் உடுத்திய துவைத்த துணியாக இருக்கணும். ஒரு மண் அகல்விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. அது கூடவே விளக்கெண்ணெய், தாமரை தண்டு திரி, 2 கிராம்பு இது இருந்தாலே போதும். இந்த விளக்கை பூஜை அறையில் நீங்கள் ஏற்றக்கூடாது. அது தவிர வரவேற்பு அறையில் இந்த விளக்கை ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட வீட்டில் வேறு ஏதாவது அறை இருந்துச்சு அப்படின்னா அந்த அறையிலையும் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி பயன்படுத்திக்கலாம். ஒரு தாம்பூலத்தட்டில் உங்களுடைய கணவர் பயன்படுத்திய துணியை மடித்து வச்சுட்டு அதுக்கு மேலே மண் அகல் விளக்கை வச்சு விளக்கு எண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும். விளக்கு வடக்கு திசையை நோக்கி எரியணும். இந்த விளக்கினுடைய நெருப்பு அந்த துணியில் படாமல் ஜாக்கிரதையாக நீங்கள் ஏற்றணும். கையில் 2 கிராம்பை வச்சுக்கோங்க. என்னுடைய கணவர் என்னுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். கணவனுக்கு ஏதாவது கெட்ட சவகாசம் இருந்தாலும், கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அதை உங்களுடைய வாயால் சொல்லி அதிலிருந்து அவர் விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த 2 கிராம்பையும் அகல் விளக்கு இருக்கிற எண்ணெயில் போட்டுடுங்க. அவ்வளோதான் பரிகாரம். 1 மணி நேரம் அந்த விளக்கு தானாக எரியட்டும். நீங்கள் போயிட்டு உங்களுடைய வேலையை எப்பவும் போல் பார்க்கலாம். விளக்கு எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அதில் மிச்சம் இருக்கிற எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் தினமும் சேகரித்து ஒரு டப்பாவில் ஊற்றிக்கோங்க. 48 நாட்கள் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றணும். எண்ணெயை தினமும் சேகரிச்சுட்டு நீங்கள் வரணும். 2 சொட்டு எண்ணெயை சேர்க்கும்போது ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் இந்த எண்ணெய் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எண்ணெயை உங்களுடைய கணவருடைய உச்சந்தலையில் தடவிட்டாலே போதும். உங்கள் கணவர் உங்களுடைய பேச்சுக்கு வசியமாவார், கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து விடுபடுவார் அப்படின்றது நம்பிக்கை. 48 நாட்கள் இந்த வழிபாட்டை முடிச்சுட்டு அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த எண்ணெயை உங்களுடைய கணவர் தலையில் தடவ பயன்படுத்திக்கோங்க. அடுத்த 48 நாட்களுக்குள்ள உங்களுடைய கணவருடைய நடவடிக்கையில் நல்ல வித்தியாசம் தெரியும். கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து விடுபட்டு, கெட்ட சவகாசத்திலிருந்து விடுபட்டு உங்களுடைய பேச்சு கேட்டு வாழ தொடங்கிடுவார். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் பெறுங்க. பெண்கள் இந்த பரிகாரத்தை தவறாக எதுக்காகவும் பயன்படுத்திடக்கூடாது. அதில் ஜாக்கிரதையாக இருங்க. நிச்சயமாக பிரச்சனை உங்களுக்கு தான் வரும். நல்லதை நினச்சா நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்ற தகவலோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்று நிறைய பதிவுகளுக்கான நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.